ஹாய் mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் குட்டி குட்டி கிவ்அவே வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான நல்ல கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டை செஞ்சு எனக்கு மெயில் பண்ணுங்கள், இந்த மாதிரியான குட்டி குட்டி டாஸ்க் மாதிரி கொடுத்து அதிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளே வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து ஏர் ட்ரை க்ளே. இதை யூஸ் பண்ணி குட்டி குட்டி க்ளே கிராஃப்ட்ஸ் வந்துட்டு நம்ம செய்யலாம். இந்த மாதிரியான க்ளே யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ஒரு கிராஃப்ட் செஞ்சேன். அதை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கே வந்துட்டு கிவ்அவே மாதிரி கொடுத்தேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா பின்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி கலரிங் புக் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதுவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வாங்கினது தான். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது, ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் வந்து அனிமல் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி இது கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். என்ன கிவ்அவே, என்ன கான்டெஸ்ட், என்ன டாஸ்க் அப்படிலாம் உங்களுக்கு தோணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு 4 வீடியோவாக கண்டினியூவாக பாருங்கள். அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எந்த மாதிரியான டாஸ்க்கு அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் வரப்போகிற வீடியோஸ்லேயுமே வந்துட்டு நான் சொல்லுவேன் எந்த மாதிரி நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் லக்கி வின்னருக்கு நான் கிஃப்ட் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து அனுப்ப போகிறேன். அவங்களோடையே சேர்த்து நம்மளோட செகண்ட் லக்கி வின்னருக்குமே வந்துட்டு கிஃப்ட் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன். அந்த லக்கி வின்னர் யார் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ். அடுத்து தேர்ட் மெட்டீரியல் என்ன வாங்கினேன்னா, இந்த பபிள்ஸ் தான் வந்துட்டு வாங்கினேன். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேக்கெட்டை நம்ம உடச்சி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து புஸ்ஸுன்னு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரியான பபிள்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இந்த அப்படியே ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு பென்சில் மாதிரி இருந்தது. நானே பென்சில் தான் நினச்சேன். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேசர். பென்சில் மாதிரியான இருக்கிற எரேசர். எரேசர் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு 2 எரேசருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் படிக்கிற காலத்துலலாம் இது பார்த்ததே கிடையாது. இதோட அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எரேசரை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் கூட நம்ம ரியூஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். இதுவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த பென்சில் பார்த்திங்கன்னா நார்மல் பென்சில் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்ல மொந்தமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எரேசர் வந்துட்டு வெளியில் வரும். நம்ம வந்துட்டு அழிச்சிட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த கிஃப்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா சேனலை கண்டினியூவாக பாருங்கள். குட்டி குட்டி டாஸ்க் எல்லாம் பண்ணி நீங்களுமே வந்துட்டு கிஃப்ட் வின் பண்ணுங்கள். அடுத்து இந்த கலர் புக்கு, இது வந்து வாங்கி ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வாங்கினது தான். ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும், இது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இதில் அந்த புக் மட்டுமே வந்துட்டு பாப்பா யூஸ் பண்ணிட்டா. காமிக்கிறேன் பாருங்கள். புக்கில் இருக்கிற மேக்ஸிமம் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பா. ட்ரா பண்ணி கலர் பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பா. மற்றது எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணலை. கலர்ஸு, க்ரையான்ஸ் இருக்கும், ஆயில் பாஸ்டல்ஸ் இருக்கும், அது எதுவுமே வந்துட்டு பாப்பா இன்னும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எடுத்து பாப்பா பார்த்துட்டு கடை மாதிரி வச்சு விளையாடுவா. இது சேல் பண்ணுறோம், அது சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கடை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருவா. இங்கே பாருங்களேன், ஆயில் பாஸ்டல் இன்னும் இந்த கவர் கூட பிரிக்கல. இது வந்து 12 கலர் இருக்கிற மாதிரியான ஆயில் பாஸ்டல். சாரி 15 கலர் வந்துட்டு இதில் இருக்குது. அடுத்து ஸ்கெட்ச் பேக்கெட்டு, இதில் வந்து 15 கலர் வந்துட்டு உள்ளே இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கெட்சஸ் வந்துட்டு 15 கலர் இருக்குது. இதுவுமே வந்துட்டு பாப்பா இன்னும் யூஸ் பண்ணதே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து 12 கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுவுமே வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணல. நம்ம நார்மல் க்ரையான்ஸை விட நல்லா வந்துட்டு மொந்தமாக நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல விரல் சைஸுக்கு இருக்கும், பெரியவங்க விரல் சைஸுக்கு வந்துட்டு இது பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல், அப்புறம் நீடில் பென்சில், ஒரு பிங்க் கலரில் ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு பென், எரேசர் அண்ட் ஷார்ப்னர். இந்த பென்சிலுக்கு எதுக்கு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எனது நீடில் பென்சில், நார்மல் பென்சில் கொடுத்துட்டு ஷார்ப்னர் கொடுத்துருந்தா கூட யூஸ் ஆகிருந்திருக்கும், இல்லை நீடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தா கூட யூஸ் ஆகிருந்திருக்கும். எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எனிவே சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு பாப்பாவோடது. பாப்பா மேபி
ஓகே இது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த ஸ்கெட்சோ, கிரையான்ஸோ, ஆயில் பாஸ்டல் ஏதாவது வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அதை வந்துட்டு நான் கிஃப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இன்னொரு ஸ்கெட்ச் பேக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதுதான் வந்துட்டு இது வந்து 12 கலர் இருக்கிற மாதிரியான ஸ்கெட்ச் பேக்கெட். இன்னும் ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வின் பண்ணும்போது இதை வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.